ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தாயுமான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி. ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஒரு கேள்விக்கு நாம் பதில் சொல்லலாம். அம்மா நமஸ்காரம். அம்மா நமஸ்காரம். யாரு கேட்குறீங்கம்மா? பேசுறேன்பா. அம்மா கேளுங்க. அம்பா மனம் வாக்கு காயம் சொல்றீங்க அம்பா. ஆமா. அந்த சிந்தனையே வராம இருக்கு என்ன அம்பா பண்றது? சொல்லுங்கப்பா. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஆமா, கட்டுப்படுத்தணும்னு சொல்றீங்களா? ஆமா, மனசை கட்டுப்படுத்தணும். மனசுல அந்த சிந்தனை வராம இருக்கிறதுக்கு, கெட்ட சிந்தனைகள், வருத்தம், கோபம் இதெல்லாம் வராம இருக்கு நம்ம என்ன பண்ணணும்ப்பா? இப்போ மனசை வலுக்கட்டாயமாக இந்த நல்லதில் போடுறது தான் அதுக்கு ஒரே வழி. இறைவனுடைய புகழை நினைக்கணும். இப்போ இறைவனுடைய திருவருள் எப்படி நம்மை காப்பாற்றும் என்கின்ற நம்பிக்கையில் மனசை செலுத்தணும். அதையே நினைக்க விடக்கூடாது. அதை உடனே மாற்று சிந்தனையை கொண்டு வரணும். அது ஒரு யோக நெறியில் ஒரு முறை என்ன அப்படின்னா, பிரதிபக்ஷ பாவம், மாற்று பாவனையை மனதில் கொண்டு வருதல். இப்போ நம்முடைய எண்ணங்களை எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னா, குறிப்பாக தியான நேரத்தில் வரக்கூடிய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஒன்று அது கடந்த காலத்தை பற்றின கற்பனைகளாக இருக்கும். அதாவது கடந்த காலத்தை பற்றின எண்ணங்கள், அது இப்படி இருந்தது அப்படி இருந்தது அதை நினச்சி பார்க்குறோம். இல்லைன்னா எதிர்காலம் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஆசைகள் திட்டங்கள் அதுவாக இருக்கும். இது ரெண்டும் இல்லாமல் இப்போ நீ இறைவனை நினை என்று மனதை கொண்டு வரணும். அந்த எண்ணத்திலேருந்து விலக்கி. ஏன்னா எண்ணம்ங்கிறது என்ன? மனசுங்கிற அந்த எனர்ஜியை அதுக்கு கொடுக்குறோம். நீ இந்த எண்ணத்துக்கு கொடுக்காம நான் இறைவனை பற்றின எண்ணத்துக்கு கொடுப்பேன் என்று அந்த மனசை அதுலேருந்து பிரித்து இதை நினைக்க வைக்கணும். அதுதான் செய்யணும், வேறு வழி இல்லை. ஏன்னா மனசனுடைய ஒரு தன்மை என்னென்ன, சைக்கலாஜிக்கல் ட்ரூத் என்ன அப்படின்னா, ஏக்க காலத்தில் ரெண்டு விஷயத்தை நினைக்காது. உலகத்தை நினைச்சா கடவுளை நினைக்காது, கடவுளை நினைச்சா உலகத்தை நினைக்காது. இப்போ உலகத்தை நினைச்சிட்டு இருக்கா, நீ நினைக்காத இங்கே வா அப்படின்னு கடவுளை நினைக்க வைக்கணும். அப்போது ஒரு வழி என்ன, ஒரு உபாயம் என்ன அப்படின்னா, நாமும் சொல்லலாம். நமக்கு வேறு என்ன வருதுன்னு தெரிஞ்ச உடனே நாமும் சொல்லணும். நாமும் கொஞ்ச நேரம் நாமும் சொல்லி அதை அடங்கும்போது திரும்ப நான் செய்து கொண்டிருந்த தியானத்துக்கு வரணும். அப்படியே திரும்ப திரும்ப அந்த இறை சிந்தனையை ஏதேனும் ஒரு வகையில் ஊட்டி கொண்டே இருக்கணும். அதை நிறுத்தி இதை செய்ய வைக்கணும், அவ்வளோதான். இப்போ ஒரு குழந்தை இருக்குது, அது புழுதியில் விளையாடுது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அங்கேயும் தூக்கி கொண்டு போய் இங்கே கையை கழுவி தொடச்சி விட்டுட்டு உள்ளுக்குள்ளே உட்காந்து அங்கே அதுக்கு கொஞ்சம் உள்ளே உட்காந்து வச்சு அது கொஞ்சம் சொப்பு சாமான்லாம் போடுவீங்க. இதை வச்சு விளையாடுறாம்பிங்க. அப்போ விளையாடுறதுக்கு ஏதோ ஒன்று வேணும், கையால் எதையோ அலையணும், அந்த மண் அலையுது. அதுலேருந்து எடுத்து இங்கே பொம்மை கிட்ட வான்னு கூட்டிகிட்டு வரீங்களா? அதை மாதிரி இந்த மனசுக்கு ஏதாவது ஒன்று நினைக்கணும், உலக விஷயங்களை நினைக்குது, அதை விட்டுட்டு இதை அப்படின்னு அந்த எண்ணத்தை விட்டுட்டு தெய்வத்தை பற்றி நினைக்கணும். அதைத்தான் செஞ்சாகணும், வேறு வழியே கிடையாது. அது இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய கீழான குணங்கள் இருக்குன்னா அதுக்கு மாற்று நல்லெண்ணத்தை நினைக்கணும். எனக்கு வர்ற கோபத்தை கவலை என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு வந்ததுன்னா, இப்போ எதுக்கு இவ்வளவு பண்ணணும், இப்போ இருக்கட்டும், மன்னிச்சு விட்டுரு, பகவான் தான் அப்படி செய்கிறார். ஏதோன்னு இருக்கா, அம்பை ஏன் நோகணும், பகவான் ஏன் செய்கிறார், நம்முடைய வினைக்கு தான் இப்படி இவங்க மூலம் கொண்டு வரார், இவங்க மேலே எனக்கு கோபம் வேண்டாம், இப்படி ஒரு மாற்று நல்லெண்ணத்தை கொண்டு வந்துக்கணும். சரி, பகவானை அவருக்கு என்னையை கஷ்டப்படுத்தணும்னு என்ன ஆசை இல்லை, என் வினையை கரைக்கணும், அதுக்காக கொண்டு வரார். அதுக்கு இவ தான் சரியான ஆளுன்னு இவன் மூலம் கொண்டு வர. இவளை கோவிச்சு நான் என்ன பண்ணேன்? அதான் சொல்கிறேன், எய்தவன் இருக்க அம்பை நோவுதேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போது அந்த எண்ணத்தை விட்டுட்டு, அது ஏற்கனவே நம்முடைய தியான லட்சியத்துக்கு மாறான எண்ணம் எது இருக்கோ அதை விட்டுட்டு தியானத்துக்கு உரிய திரும்ப அதை கூட்டிகிட்டு வரணும், அல்லது நாமும் சொல்ல வைக்கணும். இல்லை இந்த மாதிரி மனசில் வரக்கூடிய தீய உணர்ச்சிகள்னு சொன்னால் அதுக்கு மாறான நல்லுணர்ச்சி நல்லெண்ணத்துக்கு கொண்டு வரணும். அதுதான் செய்யணும், வேறு செய்வதற்கு அங்கே ஒன்றும் இல்லை. இது ரெண்டு தான். அது எப்படி செய்வது அப்படின்னா, அதுக்கு கொஞ்சம் நாம் ஒரு வில் பவருங்கிறோம்ல, அந்த மனதினுடைய அந்த திட சங்கல்பத்தை கிளப்பி கொண்டு அதை செய்யணும்.
பிரார்த்தனை பண்ணலாம். இறைவா, என் மனசு இப்படியெல்லாம் அலையுது, அலைய விடாமல் எனக்கு நீ காப்பாற்றுப்பா அப்படின்னு அவன்கிட்ட கேட்கலாம். அதனால் குருதேவர் சொல்கிறார், சில பாவனைகள்லாம் அதுக்கு உதவும். குருதேவர் சொல்கிறார், நீ தியானத்துக்கு உட்காரும் பொழுது என்ன செய்யணும்னா, உன்னுடைய மனசை ஒரு நல்ல பட்டு நூல்லேயும் 1 மில்லியன் நூல் இல்லை, கொஞ்சம் நல்ல கத்தையாக இருக்குது, பட்டாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? அது கனமாக இருந்தாலும் மென்மையாக இருக்குது. அந்த வலிமையான ஆனால் மென்மையான பட்டு நூலால் உன் மனதையும் பகவானுடைய பாதத்தையும் கட்டி போடு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு நூல் இருக்கா நம்ம மனசையும் கடவுளுடைய காலையும் கட்டி போடுறதுக்குன்னா? ஒரு நூலும் கிடையாது. உன் எண்ணத்தை அங்கே கொடு. இந்த பாவனை உன்னை பகவானை நினைக்க வச்சிரும், பகவான் பாதத்தை பிடிச்சிக்கும். இந்த ஒரு பாட்டு ஒன்று, முருகன் பாட்டு ஒன்று பாடுவோம்ல, திருச்செந்தூர் முருகனை பற்றி வரும். மனசே இப்படியெல்லாம் அலையாதே, பகவானே நென அப்படின்னு வரும். அந்த பாட்டு பாடும்போது இந்த உபதேசத்தை, குருதேவருடைய இந்த உபதேசத்தை நினச்சிப்பேன். நல்ல ஒரு எளிமையான ஃபோக் டியூனில் வரும். இப்போ அந்த பாட்டு எனக்கு நினைவுக்கு வர மாட்டேங்குது, வரும்போது சொல்கிறேன். அப்போது இந்த மனசை பகவானோட கட்டி போடணும். கட்டி போடணுங்கிறது என்ன? இந்த மனசுக்கு பகவானை பற்றி நினைக்க வைக்கணும். இது ஒரு பாவம். இப்படி பாவங்களால், சங்கல்பத்தினால், மாற்று நல்லெண்ணத்தினால், இறைவனுடைய நாமத்தை சொல்லுவதால், இறைவனை பற்றி நினைப்பதால், இப்படியெல்லாம் செய்து அதை பழைய தீய எண்ணத்தை விட்டு இறைவன்கிட்ட வர வைக்கணும். அதான் செஞ்சாகணும். இதை விட்டு அதை செய்யணும், அவ்வளோதான். அது ஆமாம் ஆமாம், நம்ம மனமாற விரும்பணும் அதை. சரி, இப்போ இதை செய்யறதுக்கு நமக்கு எப்படி சக்தி வரும்? சக்தி இல்லையே, முடியும் போல தெரியலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். சுவாமி சொல்கிறாங்க, தியானம் செய்வதற்கு சக்தி என்பது தியானம் செய்வதில் உள்ள விருப்பத்தை பொறுத்ததுங்கிற. உண்மையாகவே நான் தியானம் செய்யணும் அப்படின்னு தீவிரமாக நினச்சா அது செய்வதற்கான சக்தி நம்மிடம் கிளம்பிவிடும். முதல்ல இச்சாசக்தியை கிளப்பிக்கோங்க, அப்புறம் கிரியாசக்தி தானே வரும். அப்போ எனக்கு அது வேணும், நான் தியானம் பண்ணணும், இந்த மனசு அடங்கணும், அது இஷ்டத்துக்கு விட மாட்டேன் அப்படின்னு உறுதியாக விரும்பினால் அதை செய்வதற்கு முடியும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? பயமாக இருக்கா? இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கோ, ஆனால் உறுதியை விடாத என்று தான் சொல்கிறாங்க. அதனால் இறையருளை துணை கொண்டு நாம் மனதை ஒரு வழிக்கு கொண்டு வரத்தான் வேண்டும். அதுக்கு தான் எல்லாரும் இவ்வளவு சொல்கிறாங்க. ஏன் நீ அலைந்து கெடுகிறாய், இறைவனையே நினையுங்கள். திரை உண்டு இறையுன்னதி சென்னியனை நாவால் கரையும் மனக்கல். அப்படி சரி, இதுக்கு எப்படி தியானம் பண்ணாத மற்ற நேரத்துலையும் நம்ம இறைவனை பற்றின சிந்தனையில் இருக்கணும், பேசணும், பாடணும், அதையே படிக்கணும், முடிஞ்சளவு அதில் ஊறணும், மனசை ஊற வைக்கணும். அப்போ தியானம் பண்ணும்பொழுது கொஞ்சம் எளிதாகும். அதனால் தியான நேரத்தில் மட்டும்தான் இந்த போராட்டம், அப்புறம் அப்பாடான்னு நம்ம விஷயத்துக்கு போயிடக்கூடாது, பழையபடி இங்கே மேய போயிடக்கூடாது. எப்போவுமே 24 மணி நேரத்தில் எல்லா நேரமுமே நம்ம இறைவனையே நினைக்க நாம் முயற்சி பண்ணணும். அந்த முயற்சியில் ஈடுபட தியான நேரத்திலே அது நன்றாக நமக்கு கைகூடும். இறையருளை சார்ந்திருந்து அந்த முயற்சியில் ஈடுபடுவோம். நிச்சயம் இறைவன் நம்ம உண்மையாக நினைக்கிறோன்னு அந்த ஸ்ரத்தையை பார்த்து அவன் நமக்கு முயற்சியில் வெற்றியை கொடுப்பான். இறைவன் தான் வெற்றியை கொடுப்பான். இறைவன் தான் முயற்சி செய்ய வைப்பான். இறைவன் தான் நம்முடைய ஸ்ரத்தையை கிளப்பி விடுவான். எல்லாம் அவன் தான் கொடுக்கணும். அவத்தையே கேட்போம், கேட்டு நம்பிக்கையோட இதை செயல்படுத்தணும். அதுதான், அதுக்குத்தானே இந்த ஜென்மமே. வேறு என்ன செய்யணும், வேறு என்ன சாதிக்கணும் சொல்லுங்கள்? லைஃப்பில் நமக்கு வேறு என்ன வேணும்? இறைவனை நினைக்க முடிஞ்சால் போதுமே, அப்போ அதை ஒன்று செய்வோம் அப்படின்னு முழு மனசையும் கொடுத்து அந்த செயலில் ஈடுபட வேண்டும். அப்போது ஏற்கனவே என்ன வேண்டாத எண்ணமோ அல்லது லட்சியத்துக்கு மாறான எண்ணமோ மனசில் ஓடுதுன்னு தெரிஞ்ச உடனே அதை விட்டுட்டு திரும்ப தெய்வத்தை பற்றி நினைக்க ஆரம்பிச்சிடணும். முதல்ல நாம சொல்லலாம், அப்புறம் இறைவனுடைய வடிவத்தை தியானிக்கலாம், அப்படியே இறை உணர்வில் ஊறி இருக்கலாம். இப்படி தான் நாம் போயாகணும். சரியாம்மா? கிருஷ்ணார்ப்பணம். எனக்கு ரொம்ப நாளா உள்ள ஒரு ஐயத்தை கொஞ்சம், அது குழந்தைகள் நல்ல குழந்தைகள் இந்த இப்போ உள்ள காலகட்டத்துல நல்ல குழந்தைகள் அப்படிங்கிறது பிறக்கிறதுக்கு நம்மளுடைய சுவாமிஜி நன்மக்கள் பெறுதல் அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. அதை பற்றிய கொஞ்சம் கருத்துக்களை எங்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன 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 தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா ஆக்குங்களேன். அது தாய் தந்தையர் இப்போ
ரொம்ப சாத்வீகமா ஆன்மீகத்துல ஈடுபாடோட இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய குழந்தைங்க வந்து அந்த மாதிரி ஆன்மீகத்துல ஈடுபாடா இல்ல. அதாவது அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு சந்ததியை உருவாக்கக்கூடிய ஒரு குழந்தை வேணும் அப்படின்னா, இப்போ இந்த காலகட்டத்துல நல்ல சந்ததியை உருவாக்குறதுக்கு நம்மளுடைய குரு மகாராஜ் வந்து என்ன நமக்கு இல்லறத்தாருக்கு என்ன கருத்து சொல்றாங்க? அறிவுரை சொல்றாங்க. சரி, சுவாமிஜி சொல்லுவாங்க, இந்த உண்மையான ஃபேமிலி பிளானிங் அப்படின்னா எப்படிப்பட்ட பிள்ளை எனக்கு வேணும் அப்படின்னு கணவனும் மனைவி தீர்மானம் பண்ணலாமா. ஆண் குழந்தை வேணுமா, பெண் குழந்தை வேணுமா, அப்புறம் கரு தரிச்சப்புறம் இப்போ வந்து சட்டப்படி நீங்கள் அதை வந்து ஸ்கேன் பண்ணியெல்லாம் பார்க்கக்கூடாது, பார்த்தா அது தவறு. ஏன் அப்படி வச்சாங்கன்னா அப்புறம் பெண் குழந்தைன்னு தெரிஞ்சால் சில பேர் அபார்ட் பண்ணிவிடுவாங்க, அதெல்லாம் கூடாதுங்கிறாங்க. நீ அந்த பாட்டுக்கே போக வேண்டாம். முதல்ல கணவனும் மனைவியும் சேர்ந்து பிள்ளையை உருவாக்கும் பொழுதே என்ன பிள்ளை வேணும் அப்படிங்கிறத தீர்மானிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ரிஷிகள் சொல்லியிருக்காங்களாம். அது பற்றி எல்லாருக்கும் தெரியறதில்ல அப்படின்னு சுவாமி சித்பானந்த மகாராஜ் கிட்ட ஒரு தரம் 1958 டிவோட்டிஸ் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய ஒரு தம்பதி போய் கேட்குறாங்க, சாமி நாங்கள் இல்லறத்தில் இருக்கோம், பிள்ளைகளை பெருக்கிறோம் வளர்க்குறோம், ஏதோ ஒரு மாதிரி போயிட்டுருக்கு, எங்களுக்கு நல்ல பிள்ளைகளை பெற்று வளர்ப்பது எப்படிங்கிறதே தெரியல, எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்போ சாமி இந்த புத்தகத்தை எழுதிட்டாங்களாம். அந்த நன்மக்களை பெறுதல் அப்படிங்கிற புத்தகத்தில் சுவாமிஜி சொல்லியிருக்காங்க, கர்ப்போபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்குது. அந்த உபனிஷத்தில் கணவனும் மனைவியும் சேரும் பொழுது அது எந்த சூழலோ அதுக்கேற்ப பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன ஒரு திட்டம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு வந்து இந்த மாத விலக்குன்னு வருது. அந்த மாத விலக்குங்கிறது வந்து இயற்கை அந்த உடம்பில் வரக்கூடிய ஒரு மாற்றத்தை காட்டுகிறது. அந்த மாத விலக்கு பட்ட முதல் நாள்லேருந்து 16 நாளைக்கு அந்த உடல் வந்து பெண்ணினுடைய உடல் வந்து கருத்தரிப்பதற்கு தயாராக இருக்கும். 17ஆவது நாள்லேருந்து அதுக்கு கருத்தரிக்க முடியாது, ஏன்னா அந்த யூட்டரஸ் ரெஸ்ட் எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் திரும்ப அந்த 17 நாள் முடிஞ்ச பிறகு கிட்டத்தட்ட அந்த சைக்கிள் முடிஞ்சிடும். 28-30 நாள் முடிஞ்ச உடனே அடுத்து திரும்ப கருத்தரிக்க அது தயாராகிறது. அப்போ கடவுளே ரெஸ்ட்டு கொடுத்து தான் செய்கிறார், கண்டினியூஸாக இல்லை. அப்போ இந்த 16 நாளைக்குள்ள எந்தெந்த நாளில் கணவனும் மனைவியும் சேருகிறார்களோ அதை பொறுத்து குழந்தை அமையும் என்று நம்முடைய ரிஷிகள் கண்டுபிடித்து குறித்து வைத்திருக்கின்றார்கள். அதில் ஒரு அடிப்படை விதி என்ன அப்படின்னா, அதாவது மாதவிலக்கு தெரிஞ்ச முதல் நாளை நான் 1ன்னு வச்சுக்கணும், 1ஆவது நாள். அதுலேருந்து ஒவ்வொரு இதாக எடுத்துக்கலாம். இப்போ 1, 3, 5 இப்படி போகிறதெல்லாம் ஒத்தப்படை, 2, 4, 6ங்கிறதெல்லாம் ரெட்டைப்படை. இந்த ரெட்டைப்படை நாட்களில் கணவனும் மனைவியும் சேர்ந்தால் அதன் விளைவாக பிறக்கக்கூடியது பையனாக இருக்கும், ஆண் குழந்தையாக இருக்குமா. ஒத்தப்படையில் சேர்ந்தால் பிறக்கிற குழந்தை வந்து பெண் குழந்தையாக இருக்கும். இதில் முதல் 3 நாளும் அவளுடைய உடல் வந்து அந்த நேரத்தை அவளுக்கு வந்து ஓய்வு கொடுத்துறது அவசியமாக இருக்கும். அதனால் அந்த முதல் 3-4 நாட்களுக்கு கணவனும் மனைவியும் சேரக்கூடாது. அதுக்கு அப்புறம் இந்த ஒத்தப்படை ரெட்டப்படை கணக்கு இருக்குது. ஆனால் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எவ்வளவு தள்ளி போகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு குழந்தை வந்து வலிமை உடையதாக இருக்கும். இப்போ 4 நாள் முதல் 4 நாள் விட்டுரும் வச்சுக்கோங்க. 5ஆவது நாளே மனைவி வீட்டுக்கு விலகாகி 5 நாள் ஆயிடுச்சுன்னு உடனே சரின்னு அன்று 5ஆவது நாள் அன்றைக்கி கணவனும் மனைவியும் சேர்ந்தால் அந்த குழந்தை கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கும். அப்படி ஒரு 7-8 நாள் விட்டுரு, அதுக்கப்புறம் நீ பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது இதில் இப்போ நீ கணக்கு என்ன, ஒத்தப்படைனா பெண் குழந்தை, ரெட்டப்படைனா ஆண் குழந்தை. இதில் 11, 13 இந்த நாட்களில் சேரக்கூடாதுங்கிறாங்க. 11, 13 ஒத்தப்படை பெண் குழந்தை பிறக்கக்கூடியது, ஆனால் அந்த நாளில் சேரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதில் என்ன காரணங்கிறது சாமி இதில் விளக்கலை, அது விளக்கப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ முதல் 4 நாள் கிடையாது, அப்புறம் 11, 13 கூடாது. இப்போ மீதி இருக்க நாள்லேயும் முதல் 10க்கு முன்னாடி உள்ள நாட்கள் வந்து குழந்தை கொஞ்சம் பலகீனமாக இருக்கும், அதனால் அதுவும் கூடாது. அப்போ ஆனால் நம்ம நடைமுறையிலே பார்த்தா கூட இந்த மென்சஸ் சொல்லக்கூடிய இந்த மாதவிலக்கில் அந்த 3-4 நாளைக்கு எப்படியும் பெண்களுக்கு ஒரு உடல் அசதி சோர்வு இருக்கும். கொஞ்சம் அவங்க நல்லா சாப்பிட்டு நார்மல் ஆகி வரும்போது சைக்கலாஜிக்கலி அண்ட் ஃபிசிக்கலி மனதளவுலையும் உடல் அளவுலையும் நல்லா அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா அவங்க நல்லா இருப்பாங்கங்கிறது நமக்குமே புரிகிறது. அப்புறம் அப்படி உள்ளதில் பார்க்கும் பொழுது 10க்கு அப்புறம் எடுக்கக்கூடிய நாட்கள் நல்ல நாட்களாக இருக்குது. கொஞ்சம் அதாவது குழந்தை வலிமையோடு பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. 10, 12, 14, 16 இந்த 4 நாட்களில் கணவனும் மனைவியும் சேர்ந்தால் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆண் குழந்தைகளாக இருப்பார்கள். ஒன்றை விட ஒன்று வசதியாக இருக்குமா.
10ல் பிறந்தாலே ஓரளவு நல்ல பையனாக இருப்பானா, 12ல் பிறக்கிறவன் தலைவனாக இருப்பானா, 14ல் பிறக்கிறவன் ரொம்ப சிறப்பாக இருப்பானா, 16 ரொம்ப சிறப்பாக தர்மத்தை கடைப்பிடித்து எல்லாருக்கும் ஆதரவு வழங்கக்கூடிய பெரும் தலைவனாக இருந்து பல பேருக்கு நல்லது செய்வானா, 16வது நாளில் பிறக்கக்கூடிய பையன். இதே இப்போ பெண்களுக்கு வரும்போது 11, 13 ஆகாதுன்னு ஆகிப்போச்சு. அப்போ என்ன மிச்சம் இருக்குது? 9, 15 தான். 9, 15ல் பிறக்கக்கூடிய பெண்கள் நல்லா இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒத்தப்படையில் வரும்போது சில இதிலெல்லாம், அதாவது இந்த 11, 13ல் பிறக்கக்கூடிய பெண்கள் வந்து ஒழுக்கம் தவறுகிறவர்களாக இருப்பாங்களாம். அதனால கவனமாக இருக்கணும் பெற்றோர் அப்படிங்கிறாங்க. அப்போது உண்மையான ஃபேமிலி பிளானிங் இதுதான். இந்த ரகசியம் மட்டும் விவாகம் பண்ணிக்கொள்ளக்கூடிய இளைஞனுக்கும் பெண்ணுக்கும் சொல்லி கொடுத்துடணும். அதனால் நான் வந்து நம்ம யார் எனக்கு அவங்களுடைய திருமண பத்திரிகை அனுப்பினாலும் இதை அனுப்புவேன். ஆனால் இதை எத்தனை பேர் படிக்கிறாங்களோ பயன்படுத்துகிறாங்களோ தெரியாது. இந்த புத்தகம் சுவாமிஜி எழுதினது நன்மக்களை பெறுதல். இந்த புத்தகத்தை நான் எல்லாருக்கும் அனுப்புவேன். இதில் இந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிட்டா நம்முடைய குழந்தை எப்படி இருக்கணும், நமக்கும் நல்லா இருக்கணும், சமுதாயத்துக்கும் நலன் செய்யணும், அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகள் எனக்கு வேணும் அப்படின்னு இந்த கணவனும் மனைவி தீர்மானித்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் நட்சத்திரங்களில் எது நல்லதுன்னு பார்க்கணுமா. இப்போ வந்து ஒருத்தவங்க 15ஆம் தேதி 15வது நாள் பெண் குழந்தைக்கு நல்ல நாள்னு பார்க்குறாங்க. அன்றைக்கி என்ன நட்சத்திரம்னு பார்க்கணுமா. இந்த பெண்ணுக்கு மாதவிலக்கு வந்து 15வது நாள் என்ன நட்சத்திரம்னு பார்த்து அதில் சில நட்சத்திரங்கள் நல்ல நட்சத்திரங்களாம், சில நட்சத்திரங்கள் மத்தியமானது, சில இது கூடாது. அந்த கூடாதுங்கிற நட்சத்திரத்தை தவிர்த்து அப்படின்னா அடுத்த சைக்கிளுக்கு தான் வெயிட் பண்ணணும். அப்படி சரியான நட்சத்திரத்தில் சரியான நாளில் கணவனும் மனைவியும் சேர்ந்தால் நிச்சயமாக அந்த குழந்தை உலகுக்கு பல நல்லது செய்யக்கூடிய பெரிய குழந்தையாக வரும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அப்போ இதுதான் உண்மையான ஃபேமிலி பிளானிங். குடும்பத்தில் எப்படி இருக்கணும் என்பதை தீர்மானிக்கும். இப்போ ஒருத்தர் வந்து எனக்கு நல்ல இப்போ 16வது நாளில் ஆண் குழந்தை பிறக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு தம்பதி நினைக்கிறாங்க. அப்போது அதுலேயும் நல்ல வேதம் படிக்கிறவனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த 2 பேரும் அந்த எண்ணத்தில் ஒன்றா இருக்கணும். அதுக்கேற்ப அந்த தாய் வந்து அந்த சுமக்கிற 10 நாள் மாதத்துலேயும் எப்படி பிள்ளை இருக்கணும்னு நினைக்கிறாளோ அந்த நல்ல கற்பனையை நினச்சி பார்க்கும் பொழுது அந்த குழந்தைக்கு அதற்கேற்ற இயல்பு வரும். இல்லை உலகத்துக்கு நலன் செய்யக்கூடிய க்ஷத்ரியனாக வரணும், அப்படி அவரவர் என்ன லட்சியத்தோடு நினைத்து கொண்டு எப்படிப்பட்ட பிள்ளை வேணும், எப்படிப்பட்ட பொண்ணு வேணும் அப்படின்னு நினச்சி அதற்கேற்ப செயல்பட முடியும்னு நம்முடைய பெரியவர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். சுவாமிஜி மேலே இன்னும் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இது மட்டும் இல்லை, மற்ற நாட்கள்லையுமே கணவனும் மனைவியும் கருத்து ஒருமித்தவர்களாக வாழணும். இறைவனை வழிபடும்போது எனக்கு சிவந்தான் பிடிக்கும், நீங்கள் என்ன அலங்கார பிரியர், கண்ணெல்லாம் எப்படிப்பட்டவர், எனக்கு அவரெல்லாம் சரியில்லை அப்படின்னு கணவனும் மனைவியும் சண்டை போட்டே இருக்கக்கூடாது. 2 பேரும் ஒரே கடவுளை ஒத்து வணங்கணும், ஒரே வடிவத்தை வணங்கி ஒன்று போல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது எந்த விதத்துலையும் வேறுபாடு வராமல் மனம் ஈருடல் ஓர் உயிருங்கிற மாதிரி மனம் ஒத்து போகணும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அரேஞ்சு மேரேஜில் இந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு வந்து இஷ்டம் இல்லை அதில். ஆனால் சாமி சொல்கிறாங்க, இது எல்லாமே சாமி கருத்துக்கள். சாமி சொல்கிறாங்க, உங்கள் அம்மா அப்பாவை நீ தேர்ந்தெடுத்தியா, கூட பிறக்கிறவங்கள நீ தேர்ந்தெடுத்தியா, கணவனை மட்டும் ஏன் தேர்ந்தெடுக்கணுங்கிற, அதுவும் பார்த்து வச்சா அது தப்பாக போகணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை, நீ அதுக்கு தயாராக இருந்துட்டால் சரியாயிடும் அப்படின்னு சாமி சொல்கிறாங்க. இந்த காலத்து இளம் பெண்களுக்கு இது எவ்வளவு ஏற்றுக்கொள்ள முடியுமோ தெரியாது. இது ஒரு விவாதமாக வைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக கூட எனக்கு தோணுது. அதனால் நீ வந்து அரேஞ்சு மேரேஜை நீ மனசார ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் இப்போ அது இன்னொரு காரணமும் சொல்கிறாங்க. இப்போ காதல் திருமணம்னு வச்சுக்கலாம், 2 பேரும் விரும்புகிறாங்க. அப்போ அவங்களுடைய ஒரே எண்ணம் என்னவாக இருக்கும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. பண்ணினதுக்கப்புறம் எப்படி வாழணும்னு அது அவங்க அப்படி பிளான் பண்ணாலும் சௌகமாக இதை வாங்கணும் அதை வாங்கணும் அப்படி தான் நினைக்கிறாங்களே ஒழிய வாழ்க்கையினுடைய இன்ப துன்பங்களை நாங்கள் 2 பேரும் நம்ம சேர்ந்து சமாளிக்கணும், இன்பத்தை மாதிரி துன்பத்துலேயும் நம்ம ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நடக்காட்டாலும் உனக்கு நீ எனக்கு நான் நம்ம இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அப்போ இப்போ எத்தனை சினிமாக்களில் கதைகள் எல்லாம் பார்க்குறோம்ல, அதாவது இந்த முதல்ல வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு பையன்கிட்ட பழகிறா, அப்புறம் பார்த்தா அந்த பையன் வந்து சரியாக வேலைக்கு போகலை, இவன்லாம் எனக்கு நல்லா சம்பாதிச்சு போட மாட்டான், என்னை வச்சுக்க மாட்டான் அப்படின்னு அதுக்கப்புறம் விடுறான். ஏன் இது முதலே தெரியக்கூடாதா இந்த புத்தி?
அதாவது உண்மையான காதல்னா நீ சம்பாதிச்சு கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் நீயே என்னுடைய அன்புக்கு பாத்திரம்னு சொல்லி வாழ்ந்து பொண்ணாக இருப்பாங்க. அதனால நீ வந்து காதல்னு ஆரம்பித்தா அது கல்யாணத்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ எப்படி இருக்க போகிறோங்கிறதையும் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிச்சுக்கணும். ஆனால் பெற்றோர் பார்த்து கல்யாணம், சாமி சொல்கிற கருத்து இது, பெற்றோர் பார்த்து பண்ணி வைக்கக்கூடிய கல்யாணத்தில் அப்புறம் தான் ஆரம்பிக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறீங்க. அப்போ உங்களுடைய அன்பு வளர்கிறது. அதனால் இதுதான் வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சுவாமிஜி சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் தன்னடக்கம், ஒழுக்கம், நலன், சுயநலன் இல்லை, சமுதாயத்தின் நலன், இது எல்லாவற்றையும் கருதக்கூடியவர்கள் தான் நன்மக்களை பெறுதல்ங்கிற இந்த பெரிய விஷயத்தை அறிந்து கொள்ள முற்படுவார்கள். அதுபடி செய்தால் சமுதாயம் நல்லா இருக்கும். ரெண்டாவது, இப்போ வந்து குழந்தைகளெல்லாம் இளம் பெண்களுக்குடைய மனப்பான்மை எப்படி, நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். இளம் பெண்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, அதாவது இது பெற்றோர்கள் சொன்னது தான் நான் சொல்கிறேன், அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு அம்மா வீட்டுக்கு வராங்கல்ல, வந்து இந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய கவனிக்க வேண்டியது அம்மா வேலைன்னு விட்டுறாங்க, இவங்களுடைய அம்மா வேலை. அப்போ இவங்க அம்மாவை என்ன செய்ய போகிறாங்க? அந்த அம்மா பாவம் அதுக்கு வயசாகிட்டு வருது இல்லை, இந்த குழந்தைய தூக்கி அதை கவனித்து எல்லாம் செய்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க வயசான காலத்தில். ஆனால் இந்த பொண்ணு என்ன நினைக்கிது, அம்மா இருக்கல்ல, நம்ம அம்மா நமக்காக இதை செய்யாமல் என்ன, அப்படி போயிடுறாங்க. ஏன் உங்கள் அம்மாவுக்கு நீ இதை செய்ய, நீ ஏதாவது ஒரு காரியம் செஞ்சு கொடுக்கலாம்ல, அதை விட்டு ஓம் பொறுப்பையும் சேர்த்து அவங்கள்ட்ட கொடுக்குறேன். அப்போது இப்போ எப்படி இருக்குன்னா, பிள்ளை பெறுதல் அதில் ஒரு பொறுப்பை வந்து தொந்தரவாக நினைக்கக்கூடிய மனப்பான்மைகள்லாம் பல பேர்கிட்ட இருக்குது. அதெல்லாம் பொருத்தமில்லை. அதனால் கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பம், ஒரு இல்லற வாழ்க்கைங்கிற பொறுப்புக்கெல்லாம் எதுக்கு அந்த வம்பு அப்படின்னு லிவிங் டுகெதர் போது முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் ரொம்ப ஒரு ஆபத்தான மனப்பான்மை. இயற்கைக்கு ஒத்ததல்ல, மனித சமுதாயத்தினுடைய நல்வாழ்க்கைக்கு ஒத்தது அல்ல. இல்லறம் அல்லது நல்லறம் என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. மங்களம் என்ப மனைமாட்சி, மற்ற அதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. அதனால் மனைமாட்சி என்பது, மாட்சினாலே உயர்வு, சிறப்பு, அது மங்களமானது. அதில் அதை வந்து அந்த மனைமாட்சி என்கிற இல்லறத்தில் வாழக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னால், நன்மக்கள் பேரு என்கிற அழகு அணிகலனை அதுக்கு சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இல்லறத்தினுடைய நிறைவு நல்ல பிள்ளைகள்கிட்ட தான் வருது. குழந்தை பேர் இல்லைன்னா அது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமாக எல்லாரும் எடுக்கிறாங்க. இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் அப்படித்தான் நினைப்பாங்க, தப்பு இல்லை. சரி, அப்போ யாருக்கும் விதிவசமாக குழந்தைய பிறக்கலைன்னு வச்சுப்போம், அவங்க என்ன நினைக்கணும் அப்படின்னா, இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, இன்னும் கொஞ்சம் உயர்வாக வரணும். இல்லறத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன செய்யணும்? ஈதல் அறம், ஈதல் இசைப்பட வாழ்தல், அதுவல்லது ஊதியம் அல்ல உயிருக்கு. அப்போ எல்லாருக்கும் தானம் பண்ணுறதுக்கு தான் இல்லற வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இல்லறத்தில் விவாகம் செய்து கொண்டு கணவனும் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் முதல்ல அன்னதானம், அந்த காலத்தில் எப்படி பண்ணாங்கன்னா, பிச்சை ஒரு நாளைக்கு 16 பேருக்கு வரைக்கும் பிச்சை போடலாமா. ஒரு தரம் பிச்சைங்கிறது நல்ல இவ்வளோ பெரிய கவலை சோறு, அப்படி 16 பேருக்கு கொடுக்கணுமா. அதுக்கப்புறம் 17ஆவது ஆள் வந்தால் இல்லை இன்றைக்கின்னு சொல்லலாமா, அதுக்கு முன்னாடி சொல்லக்கூடாதான், பழைய விதி அப்படிலாம். அப்போ 16 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம், ஓரளவுக்கு வயிற்றுறப்புற அளவு அதை கொடுத்துட்றோம். அதை கண்ணகி வந்து ரொம்ப அழகாக சொல்கிறா. கோவலன் வந்து மாதவியை நாடி போய் இவளை ஒதுக்கி இருக்கும்போது அவள் ரொம்ப வருத்தப்படுறாளாம். எதுக்காக அப்படின்னா, கணவன் வீட்டில் இல்லைன்னா யாரும் சொந்தக்காரங்க கூட வரமாட்டாங்க. குறிப்பாக ஆண்கள் பண்பாளர்கள் வந்து அவள் தனியாக இருக்கா அந்த அம்மா, நம்ம அங்கே போகக்கூடாதுன்ட்டு இருந்துருவாங்க. அதனால வீட்டுக்கு நிறைய பேர் வரவும் மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு நான் ஒன்றும் உபச்சாரமே செய்ய முடியல, சாப்பாடு போடுறது வைக்கிறது எதுவுமே செய்ய முடியல. இல்லறத்தில் என்னென்ன நல்ல காரியங்கள் சமுதாயத்துக்கு செய்யலாமோ அது எதுவுமே எனக்கு செய்ய முடியல, ஏன்னா என் கணவன் என்னோட இல்லை. அப்போது இல்லற வாழ்க்கையில் 2 பேரும் சேர்ந்து உலகுக்கு நல்லது செய்யணும், அப்படி ஒரு உயர்ந்த நிலை வச்சாங்க. இப்போ குழந்தை இல்லைன்னா என்ன செய்யணும்? அந்த கணவனும் மனைவியும் சரி, இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த நன்மக்கள் பெருங்கிற வாய்ப்பு நமக்கு அமையலை, ஆனால் இறைவன் நம்முடைய அவனே தாய் அவனே பிள்ளை என்று இறை வழிபாட்டிலே ஆழ்ந்து ஈடுபட்டு சகோதரன் சகோதரியுமா ஒருவருக்கொருவர் ஆன்மீகத்தில் உதவி கொண்டு இறைவனை அடைவதே லட்சியம் என்று கொள்ள வேண்டும். அதுவும் சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை. அதனால் நன்மக்கட்பேர், பிள்ளை பிறந்தால் அது நல்ல பிள்ளையாக இருக்கணும். அது சாமி சொன்னபடி 15 பிறந்த 15ஆவது நாளான பெண்ணு, 16னா ஆண், அப்படி தான் வச்சுக்கணும். இளைஞர்கள் எல்லாம் எனக்கு அப்படி தோணும், சில நேரங்களில் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் கூப்பிட்டு வச்சு சொல்லலாமான்னு தோணும். இப்படி இருந்தால் நமக்கு தொந்தரவாக இருக்காது இல்லை.
அதாவது நல்ல பிள்ளைகளை பெற்றோம்னு சொன்னால் புத்திசாலிகளாகவும் நல்ல குணம் உள்ளவர்களாகவும் இருந்தால் அவங்கள குறித்து பெற்றோருக்கு கவலை இருக்காது. அவங்க நல்ல வாழ்க்கையில் முன்னேறிடுவாங்க. அவங்களால எல்லாருக்கும் நல்லது. அதனால் அப்போ பெண்ணோ ஆணோ குழந்தை எதுவாக இருந்தாலும் நல்லவனாக இருந்துட்டா வல்லவனாக இருந்துட்டா அது சிறப்பு. அது முடியல, அதுக்கு இறைவன் ஏதோ ஒரு காரணத்தில் நமக்கு அமையலைன்னா இறை வழிபாட்டுக்காகத்தான் இந்த வாழ்க்கை இருக்குது. பிள்ளைங்க பிறந்தாலும் இறை வழிபாடு தான். இப்போ பிறக்கலையா பரவாயில்ல, இப்போ நான் இறை வழிபாட்டிலேயே இன்னும் அதிக கவனத்தை கொடுக்குறேன் என்று போகணும். அதனால் மங்களம் என்பது மனைமாட்சி, மற்றும் அதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. அந்த நன்மக்களை பெறுதல் எப்படிங்கிறத உபனிஷத்தின் வழி சுவாமி சித் பவானந்தர் அவர்கள் இந்த நன்மக்களை பெறுதல்ங்கிற புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார். அதில் குறிப்பாக ஒரு சயின்டிஃபிக்காக அவங்க சொல்லியிருக்கக்கூடியது, எந்த கணவனும் மனைவியும் சேரக்கூடிய நாள் என்று மனைவிக்கு விலக்கு ஏற்பட்ட நாளை முதல் நாளாக வைத்துக்கொண்டு அதுலேருந்து எந்த நாளுங்கிறத பொறுத்து இந்த குழந்தை அமையுங்கிற ஒரு பொதுவாக எல்லோரும் தெரிந்து கொள்ளாத ஒரு பெரிய உண்மையை சொல்லியிருக்கிறார். இதை கடைப்பிடித்து சமுதாயத்தில் நன்மக்களை நாம் உருவாக்கக்கூடிய, ஏன்னா இல்லறத்தில் ஈடுபடணும் அப்படின்னு நினச்சவங்க இதை தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லது. சமுதாயத்துக்கும் அவர்களுக்கும் இது நலன் செய்யும் அப்படின்னு நான் நினைக்கிறேம்மா. முத்துமாரீஸ்வரி, ரொம்ப நன்றி. கிருஷ்ணார்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம். சரி, இது அடுத்த வாரத்துக்கு அடுத்த பாடலுக்கு யார் அப்படிங்கிறத கேளுங்க, நம்ம அது மாதிரி பார்க்கலாம். இது குறித்தோ இன்னும் வேறு ஏதாவது விஷயங்களையும் கூட இந்த பாடலுக்கு சம்பந்தமாகவோ உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும் கூட நம்முடைய அடுத்த கூடுதலில் அதை பற்றி நாம் ஆராய்ச்சி பண்ணலாம். நிறைவு பாடல் யார் பாடுறாமா? நான் பாடினப்பா. शांति निलयमां शारदा देवी जय जगदीश्वरी ओम जगदीश्वरी जय 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 जगदीश्वरी ओम जय शांति निलयमां शारदा देवी जय जगदीश्वरी ओम जगदीश्वरी जय जय जगदीश्वरी ओम जय शांति निलयमां शारदा देवी जय जगदीश्वरी ओम जगदीश्वरी जय 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 जगदीश्वरी ओम जय शांति निलयमां शारदा देवी। जय श्री शारदा महामाई की जय।